திடீர்னு ஒரு ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்சவங்களோ ஒரு நிதி நிறுவனமோ உங்களோடு தொடர்பு வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மொத்தமாக சுருட்டின்னு போகிறதுக்கு உண்டான சூழல் நடக்கும். ஆமாம், வாகனத்தால் அவதிகள், வாகனத்தில் போகும் பொழுது இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடிபடுதல், ஆப்ரேஷன் பண்ணுதல், இது எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே ஏற்கனவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும். விவாகரத்துகள் உண்டு. அப்போ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு இருக்கோம், கோர்ட்டில் போயின்னு இருக்கோம்னா ஈஸியாக கிடைச்சிடும். இந்த காலகட்டத்தில் இந்த குரு வக்கர 120 நாளில் உங்களுக்கு டைவர்ஸ் கண்டிப்பாக உண்டு. 2 பேருமே பேசியே விவாகரத்து வாங்கிக்கலாம். ஏன்னா 8ஆம் இடம் செயல்படுறதுனால, குரு வக்கரகதி ஆகிறதுனால கண்டிப்பாக பிரிவுகள் உண்டாவதற்குண்டான சூழல்கள் எல்லாமே கிடைச்சிரும். பணத்தால் அவதி உண்டு. ஏற்கனவே பணம் இல்லைன்னு கஷ்டப்படுறோம் சார் அப்படின்னா கண்டிப்பாக புதுசாக ஒரு இடத்த வருது, இந்த கடன் வாங்கி இதை பண்ணிடலாம், அதை வாங்கி இதை செய்யலாம், இருக்கிறது இதை போட்டு அதை செய்யலாம் அப்படின்னா நிறைய சங்கடங்களையும் தீர்வு இல்லாத விஷயத்தையும் கொடுத்துரும். அது புஸ்டாப்பே கிடையாது. ஏமாற்றம் அடைவீர்கள் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குடும்ப உறவுகளில் கர்ம காரியங்கள் ஒன்று இப்போ நடந்தாகும். அது சித்தப்பா குடும்பத்திலேயோ அல்லது பெரியப்பா குடும்பத்திலேயோ நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள். அப்போ தந்தை அப்படின்ற ஒரு உறவுகளில் கர்ம காரியங்கள் நடக்கும். ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்திதாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் உங்களுடைய ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது குரு வக்ரம். ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரிகார கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான். குரு வந்தால் தான் கோடி நன்மை. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் தான் பரிகார கிரகம். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்கரமாகிறது 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அதான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் இந்த குரு பகவான் எப்போ வக்கரகதி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரு மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 18/10/2025 முதல் கடகத்துக்கு மாறுறார். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 47 டேஸ் அவர் கடகத்தில் இருக்கார். 5/12/2025 வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார். கடகத்தில் மாறிய 23வது நாளுக்கு பிறகு, அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 11/11/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ரகதியாகிறார். இவர் நிகர்த்தி ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா 11/3/2026 மாசி மாதம் 27ஆம் தேதி தான் இவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது நேர்கதி அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம் அப்படின்னாலே தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்வது. ஆமாம், நம்ம ஒரு தன்மையில் இருப்போம். அது நம்ம உடல் மனம் எல்லாமே ஒரு பாதையில் சென்று கொண்டிருப்போம். திடீர்னு நமக்கு ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும். மனத்தளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக அந்த மாற்றங்கள் இருக்கும். இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது. அப்படிப்பட்ட இயக்கத்தில் இந்த குரு பகவானுடைய கதிர்வீச்சுகள் இப்போது வக்ரகதியாக மனிதனை இயக்கப் போகிறது, இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது. மிதுனராசி அன்பர்களே, ஆல்ரெடி மிதுனராசிக்கு ப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 10ல் சனி பகவான் இருக்கார். கர்மஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இப்பொழுது வக்ரமாகிறார் அப்படின்ற விஷயம். அப்போ ஜென்ம குருவாக இருந்த குரு இந்த 2ஆம் பாவகத்துக்கு பயிற்சியாகி கடகத்திலே குரு பகவான் வக்ரகதியாகிறார். இது எந்த வகையில் நம்ம எப்படி ப்ரொடக்ஷன் சொல்கிறது? ஏற்கனவே தொழில் ரீதியான சிரமங்கள், நிறைய சிரமங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ இருந்தாலும் இந்த சனி பகவான் பயிற்சியான பிறகு அப்போ நீண்ட உழைப்பு, நெடுநேர உழைப்பு, வருதோ இல்லையோ நம்ம உழைச்சி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களாம் என்றைக்கே வந்துட்டா. பட் இருந்தாலும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கோம். இருந்தாலும் நமக்கு எதிர் வரக்கூடிய பிரச்சனைகள் தானாக வரும். ஆமாம், ஏன்னா குரு 2ஆம் இடத்துல போயிட்டு வக்ரகதி ஆகிறதுனால பேச்சுக்களில் ரொம்ப கவனம் வேண்டும்.
குடும்பத்தில் கோளாறுகள் உண்டாவதற்கு உண்டான சூழல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக இப்போ தான் கடன் முடிஞ்சுது அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா, புதுசாக கடன் வருவதற்கு உண்டான சூழ்நிலைகள், தேவையில்லாத கடன், அதாவது திடீர் கடன். ஆமாம், இது வரக்கூடாதுன்னு நினச்ச வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல. இப்போ ஒரு வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்கலாம், ஒரு வாகனம் வாங்குவதற்காக கடன் வாங்கலாம், ஏதோ ஒரு தொழில் தொடங்குவதற்காக வாங்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய உயர்வுகளுக்காக வாங்கக்கூடிய கடனாக இருக்கும். ஆனால் இப்போ வரக்கூடிய கடன் தேவையில்லாத ஒரு கடனாக இருக்கும். இதனால் எந்த புண்ணியமும் கிடையாது. யாராவது ஒருத்தா திடீர்னு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ செலவுகளுக்கு பணம் இழப்புகள் ஏற்படும். கட்டாயம் நடந்துரும். இது மிதுன ராசியினருக்கு குடும்பத்தில் மூத்தவா இருக்கா, பெரியவா இருக்கா, வயசானவங்க இருக்கா, தாய் தந்தை வயசானவங்களாக இருந்தாலும் தேவையில்லாமல் ஒரு 5 lakhs 10 lakhs அது அந்த வியாதிக்கு ஏற்ற மாதிரி, அந்த குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் ஏற்பட்டு கடன்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது சேமிப்புகள் கரைவதற்கு உண்டான சூழல்கள் இது எல்லாமே நடக்கும். இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்சவங்களோ ஒரு நிதி நிறுவனமோ உங்களோடு தொடர்பு வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மொத்தமாக சுருட்டின்னு போகிறதுக்கு உண்டான சூழல் நடக்கும். ஆமாம், நீங்கள் ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல டாப்பில் இருப்பீங்க. ஷட்டான்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்த வாங்கின உடனே என்ன ஆகும்னா அந்த ஃபுல் பணமும் லாக் ஆகிடும், விற்க முடியாமல் போயிடும், தேவையில்லாமல் வட்டி கட்ட வேண்டியிருக்கும், எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த காலங்களில் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். அது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே. ஆமாம், அதே காலகட்டத்தில் மாமனார் மாமியார் இவர்களுக்குள்ளான சட்ட சிக்கல்கள் வரும். ஆமாம், பொண்ணை கட்டின்னு இருப்போம், பொண்ணு சமாதானமாக இருப்பா, நமக்கு வாய்ச்சி மாமனார் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுவார், இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒன்றும் அந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போயிட்டு அந்த பிரச்சனையில் வழக்குகள் வம்புகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் நீங்கள் சமாளிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். வாகனத்தால் அவதிகள், வாகனத்தில் போகும் பொழுது இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடிபடுதல், ஆப்ரேஷன் பண்ணுதல், இது எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே ஏற்கனவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும். இதில் செவ்வாய் பகவான் தொடர்பட்டாலோ அல்லது ராகு சம்பந்தப்பட்டாலோ உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரியலாம். ஏன்னா குருனுடைய வக்ரம் இந்த பாதிப்புகளை எல்லாம் உங்களுக்கு உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். மறைமுக ஸ்தானத்தில் பிரச்சனை, அப்போ மறைமுக உறுப்புகளில் ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்குது, அப்போ ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அது தீர்வுகளையும் கொடுக்கும். ஒரே அடியாக அது என்ன பண்ணுவோம், ரொம்ப நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும், ஆனால் புதிதாக உற்பத்தி ஆகக்கூடிய பிரச்சனை பெரும் அவதிக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக மிதுன ராசிக்கு வழக்குகள் உண்டு, வம்புகள் உண்டு, விவாகரத்துகள் உண்டு. அப்போ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு இருக்கோம், கோர்ட்டில் போயின்னு இருக்கோம்னா ஈஸியாக கிடைச்சிடும். இந்த காலகட்டத்தில் இந்த குரு வக்கர 120 நாளில் உங்களுக்கு டைவர்ஸ் கண்டிப்பாக உண்டு. 2 பேருமே பேசியே வாகரத்து வாங்கிக்கலாம். ஏன்னா 8ஆம் இடம் செயல்படுறதுனால, குரு வக்கரகதி ஆகிறதுனால கண்டிப்பாக பிரிவுகள் உண்டாவதற்கு உண்டான சூழல்கள் எல்லாமே கிடைச்சிடும். தொழில் ரீதியான கடன்கள் கிடைக்கும். ஆமாம், அதே காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டில் டச்சப் பண்ணி தொழில் பண்ணுறீங்க, வெளிநாட்டில் இடம் வாங்குறீங்க, வெளிநாட்டில் பெரிய கம்பெனி வாங்குறீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே பெரிய சக்ஸஸ் காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்த வகையில் ஆதாயம் பண்ணணும்? அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் இருக்கார், திருப்பூரில் இருக்கார். அவர் சமீபத்தில் கேட்ட கேள்வி, நான் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறேன், அங்கே இடம் வாங்க போகிறேன், வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு சில குறிப்பிட்ட காலம் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அவர் அவங்க வாங்கினார், எனக்கு மெசேஜும் பண்ணார். நல்ல விஷயங்கள், சந்தோஷங்கள். அந்த மாதிரி இந்த குரு வக்ரகதி ஆகும் பொழுது இந்த வெளிநாட்டோடு டைஅப் வச்சிருக்கவா, அங்கேருந்து ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவா, அப்போ அந்த வெளிநாட்டு பொருட்களை விற்பனை பண்ணுறவா, இந்த நாட்டில் விற்பனை பண்ணுறது, அப்போ இது எல்லாமே இந்த மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம், அனுகூலங்களை தரும். ஆமாம், இந்த 120 நாளில் இந்த வெளிநாட்டோடு பிஸ்னஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக ஒரு 3 முறை 4 முறை ஃப்ளைட்டில் போக வேண்டியிருக்கும். தைரியமாக போயிட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில்
கவலைப்பட தேவையில்ல, நன்மையை தரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடலாம். அதிர்ஷ்டத்தை நம்பி வீணாயிடுங்க. ஆமாம், யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவான், பூமிக்கு கீழே இவ்வளவு பெரிய பொருட்கள் இருக்குது, இங்கே இதை கொடுக்குறா. அப்போ ரகசியமாகவே ஒரு விஷயத்தை செய்யறது, இதனால் இவ்வளோ விஷயம் கிடைக்கும், உனக்கு லாட்ரி கிடைக்கும், இப்படியெல்லாம் சொல்லி அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு நம்பினீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத செலவுகள், அதனால் மிகப்பெரிய ஒரு மைனஸ் உண்டு உங்களுக்கு. ஆமாம், இதெல்லாம் கவனமாக எடுத்துக்கணும். சகோதர சகோதரிகளில் இருக்கக்கூடிய சண்டைகள் மிக பெருசாகாமல் பார்த்துக்கோங்க. ஆமாம், அதே காலகட்டத்தில் இந்த கைவினை பொருட்கள் செய்கிறாங்க, ஹேண்ட்லூம்ஸ்ன்னு செய்யக்கூடிய இந்த கைவினை பொருட்கள் செய்கிறவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே இருக்கிறது அப்படியே கொண்டு போக இந்த குரு நிவர்த்தியான பிறகு உங்களுடைய பிஸ்னஸை பெருசாக்கிக்கலாம். ஆமாம், தொடர்ச்சியாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்லூம் பிஸ்னஸ் இப்போ சமுதாய உணர்வோடும் உலகளவில் வந்து ஒரு நெளிவுகள் ஏற்படும், நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாங்க. நீங்கள்லாம் பாருங்கள், நிறைய தொடர் போராட்டமும் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு, கைத்தறி உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு, கைவினை பொருட்கள் தயாரிக்கிறவங்களுக்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சி வக்கரமானது அவ்வளவு சாதகமாக இல்லை. அந்த தொழில் நிறைய தடைபடும், ஸ்ட்ரைக் நடக்கும், இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவாங்க. சரி, அது உலக ரீதியான விஷயம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பணத்தால் அவதி உண்டு. ஏற்கனவே பணம் இல்லைன்னு கஷ்டப்படுறோம் சார் அப்படின்னா, கண்டிப்பாக புதுசாக ஒரு இடத்த வருது, இந்த கடன் வாங்கி இதை பண்ணிடலாம், அதை வாங்கி இதை செய்யலாம், இருக்கிறது இதை போட்டு அதை செய்யலாம் அப்படின்னா நிறைய சங்கடங்களையும் தீர்வு இல்லாத விஷயத்தையும் கொடுத்துரும். அது புஸ்டாப்பே கிடையாது, ஏமாற்றம் அடைவீர்கள் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே காலகட்டத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. குடும்ப உறவுகளில் கர்ம காரியங்கள் ஒன்று இப்போ நடந்தாகும். அது சித்தப்பா குடும்பத்திலேயோ அல்லது பெரியப்பா குடும்பத்திலேயோ நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள். அப்போ தந்தை அப்படின்ற ஒரு உறவுகளில் கர்ம காரியங்கள் நடக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த 120 நாளில் இதெல்லாம் நடந்தாகும். சரி சார், இதிலிருந்துலாம் நம்ம பாதுகாக்கப்படணும் அப்படின்னா ஒரு கிரகம் என்ன சூழ்நிலை கொடுக்குதோ முதல்ல அதை ஏற்றுட்டு தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. பட் வீரியம் பெருசாக இல்லாமல் அதனுடைய பாதிப்புகளுடைய தன்மை நம்ம குடும்பத்தில் அவ்வளோ பெருசாக பாதிக்காமல் நம்ம இருக்கணும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னா தொடர்ச்சியாக சனிக்கிழமை தோறும் பகவான் பெருமாளனுடைய நாமத்தை சொல்லுவது நல்லது, பெருமாளை பூஜிப்பது நல்லது, பெருமாளனுடைய பாதங்களை சேவார்த்தி பண்ணுவது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதுவும் அனுமனுடைய மந்திரமான ஸ்ரீ ராமர் ஜெயம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் உங்கள் மனதார சொல்லிகிட்டே வாங்க. இந்த பிரச்சனைகள் இருந்து தீர்க்கறதுக்கு உண்டான விடைகள் உங்களுக்கு கிடைக்கும், வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வாழ்க வாழ்க.